ஓம் சாந்தி. எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ரத்தினங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ராவணன், மண்டோதரி, கும்பகர்ணன் இவங்க 3 பேர்த்த பற்றி புரிய வைக்கிறாரப்பா. ராவணன் அவனுக்குன்னு தனியாக வீடு கிடையாது, அவனே இந்த உலகத்தில் அலைஞ்சிட்ருக்கான், உங்களையும் கூடவே சேர்த்து அலைய வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராவணனுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாது, அவன் சர்வ வியாபியாக இருக்கான். ராவணன் சொல்கிறது 5 விகாரங்களை. 5 விகாரங்களுக்கு வசமாகி நீங்கள் தவறு செய்தீங்க, அதனால் உங்களை பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் படி நடக்க வச்சுட்டான். அதைத்தான் அப்பா மண்டோதரின்னு சொல்கிறாரு. மண்டூகம் அப்படிங்கிறது தவளையை குறிக்கக்கூடியது. தவளை என்ன செய்யும்? பேக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ பாம்பு அந்த தவளை சத்தத்தை கேட்டு அதை கவிட்டு போயிடும். அதுபோல் நீங்களும் பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை படிக்கிறது, பஜனை பண்ணுறது, மந்திரங்களை உபதேசம் பண்ணுறது, மந்திரங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இது மாதிரி காரியங்கள் செய்துட்டு இருந்தீங்க இல்லையா, அதை டாக்கின்னு சொல்லுவார் அப்பா. டாக்கி மார்க்கம் அப்படின்னு பக்தி மார்க்கத்தை. அதான் அந்த மண்டோதரியை பயன்படுத்தி உங்களை வாசலாக அலைய வச்சுட்டான், கோயில் குளம் ஆசிரமம் மடம் அப்படின்னு. இப்போ தந்தை உங்களை அந்த கும்பகர்ண உறக்கத்துலேருந்து விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். கும்பகர்ணனை பற்றி சொல்கிறார். கும்பகர்ணன்றது இன்னும் கலியுகம் முடிகிறதுக்கு 40,000 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்படி தானே சாஸ்திரங்கள் மனிதர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குருமார்கள் எல்லாரும். அப்போ இன்னும் கலியுகம் முடிகிறதுக்கு 40,000 வருஷம்லாம் இல்லை. கலியுகம் இப்போ விநாசமாயிட்டு சத்தியுகம் வரப்போகுது. கடைசி 100 வருஷத்துலாம் பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஞானம் கிடைக்கும் போது நம்ம விழிப்படைகிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறார் அப்பா. எப்படி எங்கள் ராமாயணத்தில் இவங்க 3 பேர்த்த பற்றி சொல்லியிருக்காங்க, அப்பா எப்படி இதை புரிய வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பாபா நமக்கு 3ஆம் கண் கொடுக்குறாரு. நம்முடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை சொல்கிறார். நீங்கள் எப்படி தமோ பிரதானத்துலேருந்து சத்துவ பிரதானம் ஆகிறீங்க, சத்துவ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானம் ஆகிறீங்க அப்படின்னு. ஒரு நொடியில் தமோ பிரதானத்துலேருந்து சத்துவ பிரதானம் ஆகிறீங்க, சத்துவ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானம் ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பிரம்மா விஷ்ணு கதையை சொல்கிறார். பிரம்மாவுக்குள்ளே பரமாத்மா பிரவேசமாகி உங்களுக்கு இந்த 3ஆம் கண்ணுங்கிற இந்த ஞானத்தை சொல்கிறார். 84 பிறவிகளின் சக்கரத்தை தான் 3ஆம் கண் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 3ஆம் கண் கொடுக்கறதன் மூலமாக நீங்கள் முயற்சியாளராக இருந்து உங்களுக்குள்ள ஞானம், குணம், சக்தி எல்லாத்தையும் தாரணை செய்து விஷ்ணு ஆகிறீங்க இல்லையா. விஷ்ணுங்கிறது 4 கை உடையவர் கிடையாது, லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இங்கேருந்து அங்கே மாறுறாரு, அங்கேருந்து மறுபடியும் எப்படி இங்கே பிரம்மாவாக ஆகிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அவர் ஒருத்தர் மட்டும் அப்படி ஆகிறதில்ல, பிரம்மா கூடவே பிரம்மா குமாரிகளும் அப்படி லட்சுமி நாராயணனுக்கு சமமான தேவதையாக ஆகிறாங்க. அப்படி தேவதைகளாக வாழ்ந்தவங்களே பிரம்மாவின் குமாரிகளாக வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒருத்தருக்கான விஷயம் இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் 3ஆம் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் பாபா இன்னைக்கு நமக்கு 4 முக்கியமான சம்பந்தங்களை பற்றி சொல்கிறாரு. ஒன்று மந்திரவாதி, ஒன்று வியாபாரி, இன்னொன்று பொற்கொல்லன், இன்னொன்று தோட்டக்காரன். மந்திரவாதி என்ன செய்கிறாரு? மன்மனாபவ அப்படிங்கிற மந்திரத்தை கொடுத்து இந்த பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றிடுறேன் குழந்தைகள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாரு. மன்மனாபவனா ஆத்மான்னு பரமாத்மா தந்தையை நினைவு செய்கிறது. அன்பாக நினைவு செய்யும் போது அந்த மந்திரத்துக்கு பேர் தான் மன்மனாபவ மந்திரம். அதன் மூலமாக இந்த பழைய உலகம் புது உலகமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு. 2வது வியாபாரி, அதாவது கள்ளங்கபடமற்ற வியாபாரி. உங்கள்கிட்ட ஒன்றுத்துக்குமே ஆகாத பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, 5 விகாரங்கள், உடல், மனம், பணம், என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குதோ எல்லாத்தையும் தந்தை வாங்கிக்கிறாரு. எதுவுமே பயன்படாத எல்லாமே தமோ பிரதானமான பொருட்களை பூரா அப்பா வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல பொருட்கள், சத்தியுகத்தில் சத்துவ பிரதானமான பொருட்களெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா, ஆஸ்தியா. அதை தான் சொல்கிறாரு, கள்ளங்கபடமற்ற வியாபாரியாக இருக்கேன் தந்தை, ஒன்றுத்துக்குமே ஆகாத பொருட்களெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல பொருட்களெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்டு பொற்கொல்லன். பொற்கொல்லன் என்ன செய்கிறாருன்னா, இந்த தங்கம் உருக்குவாங்க, புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 916 கேடிஎம் அப்படி இருக்குது அப்படின்னா 91.6% தான் தங்கம் இருக்கும். மிச்சம் அதெல்லாம் வெள்ளி, தாமிரம், இரும்பு கலப்படமாக இருக்கும்.
அதை இந்த ஞான யோகத்தின் பயிற்சியின் மூலமாக உங்களை அந்த மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். கல் புத்தி இரும்பு புத்தி உடையவர்களான உங்களை தங்க புத்தி உடையவராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். கலியுகத்தில் நம்ம இரும்பு புத்தி தங்க புத்தி உடையவராக ஆகிட்டோம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சத்தியுகம் இரும்பு யுகம், திரேதா வெள்ளி, துவாபரம் தாமிரம், கலியுகம் இரும்பு. அப்போ இரும்பு போல் இருந்தவங்களை மீண்டும் தங்கமாக மாற்றணும்னா இந்த ஞான யோக பயிற்சி வேணும். இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் இப்படி இரும்பு புத்தி கல் புத்தியிலேருந்து தங்க புத்தி உடையவராக ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து அதை தான் பாரதம் தங்க குருவியாக இருந்துச்சு, இப்போ இரும்பு குருவியாக இருக்குது. இப்போ இரும்பு குருவி அந்த கல் குருவி போன்ற இந்த பாரதத்தை மீண்டும் அப்பா தங்க குருவியாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து ஃபோர்த்து அந்த தோட்டக்காரன்ற சம்பந்தம். இதெல்லாம் நல்ல விதத்தில் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, விதவிதமான மலர்கள் இங்கே இருக்காங்க, அதுவும் வரிசை கிரமமாக இருக்காங்க. அப்போ யார் நல்ல புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அவங்க நல்ல வித மலர்களாக ஆவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு 3 பூவை உதாரணமாக சொல்கிறாரு. ஒன்று ரோஜா மலர், இன்னொன்று செண்பக மலர், இன்னொன்று மல்லிகை, அடுத்து இன்னொன்று எருக்கம் பூ கூட வச்சுக்கலாம். 4 மலர்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படி 4 பூவை சொல்கிறாரு அப்படின்னா, அதுவும் சத்வரஜோ தமோ நிலையில் இருக்குது. ரோஜா பூ பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், தோற்றம் அழகாகவும் இருக்கும் இல்லையா. ஆனால் மல்லிகை பூவை பாருங்கள், அதில் கலர் இருக்காது, ஆனால் வாசனை இருக்கும், தோற்றமும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. செண்பக மலர் பாருங்கள், செம்பருத்தி பூவை பாருங்கள், அது கலர்ஃபுல்லாக இருக்கும், வாசனையும் இருக்காது, அதோட தோற்றமும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்காது. எருக்கம் பூவை பாருங்கள், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, வாசனையும் நல்லா இருக்காது, கலர்ஃபுல்லாகவும் இருக்காது. இருந்தாலும் சிவனுக்காக அதை அர்ப்பணிப்பாங்க. அப்போ தோட்டக்காரன் இப்படி விதவிதமான மலர்களை உருவாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் உருவாக்குறதில்ல, நம்ம முயற்சிக்கு ஏற்ப அந்த மாதிரி பூக்களாக நம்ம உருவாயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதான் 4 விதமான சம்பந்தங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. 4th பாயிண்ட் நம்ம வரதானம். மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் உங்களால் அடைய முடியும், அனைத்து சித்திகளையும் அடைய முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எப்போ மனம் புத்தி ஒருமுகப்படுதோ அப்போ எல்லா விஷயங்களும் எல்லா தடைகளும் உங்களுக்கு கடினமாக இருக்காது, சுலபமாக ஆகிடும். இயல்பாகவே நீங்கள் ஏக்கிரஸ்திதியிலே வந்துடுவீங்க. ஒரே ரசனை, எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஏக்கிரஸ்திதி வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏகாகிரதா ஏக்கிரஸ்திதி, அதாவது ஒரே ரசனையின் மனோநிலை வந்துடும். இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற உள் உணர்வு உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய பார்வை சகோதர ஆத்மா அப்படின்னு சகோதரன்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை நீங்கள் அந்த பார்வை உள்ளுணர்வை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருமுகப்படுத்துங்க, அப்புறம் ஏக்கிரஸ்திதி கொண்டுட்டு வாங்க, அப்புறமேல் உங்களுடைய பார்வை உள்ளுணர்வை எப்படி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயல்பாகவே சக்திசாலி ஆத்மா ஆயிடுவீங்க. மனம் புத்தியை கட்டுப்படுத்துறதன் மூலமாக நீங்கள் சக்திசாலி ஆத்மா ஆயிடுவீங்க. உங்களுடைய கனவுலையும் நொடி பொழுதும் கூட எந்தவித சலனமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சூப்பராக வரதானம் கொடுத்துருக்காரு. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.